அல்ஹம்துலில்லாஹ். புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அத்தியாயம் 45. ஆயத்து 8. தான் மீது எடுத்து காட்டப்படும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கேட்டுக்கொள்கிறான். பின்பு பெருமையடித்து கொண்டு அவன் அதை கேளாது போல் பிடிவாதமாக செய்கிறான். அவனுக்கு நோவினை செய்யும் வேதனையை கொண்டு நற்செய்தி கூறுவீராக. இப்போ நம்ம குரான் பார்க்குறோம், அந்த குரானை பார்க்குறோம், இல்லை நன்மைகளை எடுத்து உரைக்கும்போது நம்ம நல்லா காதால் கேட்குறோம். கேட்டுட்டு என்ன செய்கிறோம் அப்படின்டா, அது அப்பயே மறந்துட்டு அடுத்த படி எப்படின்டா, இந்த உலக அடிப்படையில் எது தீன்மை எதை செய்யக்கூடாது இறைவனர்களால் சொல்லியிருக்கானோ அந்த தீன்மையில் நம்ம மறந்த நிலையில் அதை செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அப்போ அல்லாஹ்வுடைய அந்த உபதேசங்களை கேட்குறோம். கேட்டுட்டு காலையில் கேட்டால் மாலையில் மறந்துடும். இப்போ நம்ம அதை கேட்குறத என்ன பண்ணணும்டா, இந்த சிந்தனையிலேயே வச்சுட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு எந்த தீன்மையை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம குரானில் பார்த்தாலும் சரி, பிறர் மனிதர் மூலியமாக நம்மளுக்கு உபதேசிக்கப்பட்டாலும் சரி, அந்த சிந்தனையிலேயே நம்ம இருக்கும்போது தான் நம்ம அந்த தவறுகள் செய்யாமல் வாழ முடியும். அப்போ என்ன சொல்கிறான், அதை கேட்குறாங்க, கேட்டுட்டு அது கேளாது போல் விட்டுறாங்க. கேட்காது போல் என்னடா மறந்த நிலையில் அவங்க ஆகிறாங்க. அதுக்கு தான் அப்படியேப்பட்டவருக்கு நோவினை செய்யும் வேதனையை கொண்டு நற்செய்தி கூறுவீராக. இந்த நன்மையெல்லாம் குரான்லையும் படிச்சுட்டு மனிதர் மூலியமாக கேட்டுட்டு யார் மறந்த நிலையில் இந்த உலக வாழ்க்கையின் படி வாழ்ந்துட்டு தவறுகள் செய்துட்டு வராங்களோ அவங்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு என்று நற்செய்தி கூறு அப்படிங்கிறது இறைவனுடைய வாக்காக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த குரான் சிந்தனையில் நம்ம இருக்கணும். அந்த சிந்தனைகள் இருந்தால் தான் நம்மளை அல்லாஹ் அந்த இறைவனுடைய கிருபையை கொண்டு பாதுகாக்க முடியும். அப்போ நம்ம பிரார்த்தனையில் துஆவுலையும் இருக்கணும். இப்போ ஒரு ஆயத்தை நம்ம படிக்கிறோம், இந்த ஆயத்தை படிச்சுட்டு இந்த ஆயத்து நம்மளுக்கு வாழ்க்கையாக அமையணும் அப்படிங்கிறது நம்ம விருப்பத்தை வைக்கணும். அப்போ விருப்பம் வைக்கும்போது எங்கள் இறைவனே, நீ கொடுத்த அந்த நல் செய்தி கொண்டு எங்களை வாழ வைப்பவனே அப்படி இறைவன்கிட்ட அந்த துவாவும் கேட்டுகிட்டே இருக்கணும். அதில் நம்ம அந்த தீமையின் பக்கம் போகாத அளவுக்கு, தவறு செய்யாத அளவுக்கு நம்ம பாதுகாக்க நம்ம முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம இந்த நேரான பாதையில் செவ்வையாக போக முடியும். அப்போ இதை நம்ம கருத்தில் வச்சுக்கிட்டே இருக்கணும் மனசில். நம் அத்தாட்சியிலிருந்து ஏதாவது ஒன்றை அவன் அறிந்து கொண்டால் அதனை பரியாசமாக எடுத்துக்கொள்கிறான். அவனுக்கு இழிவு தரும் வேதனை உண்டு. அப்போ சரி அப்படி கேட்குற மாதிரி அது கேட்பாங்க. அதை அப்படியே அலட்சியமாக கேட்டுட்டு அப்படி அலட்சியமாக விட்டுருவாங்க. சில பேர், எல்லாரும் கிடையாது, சில பேர் அதை கேட்டாங்கன்னா அதிலே சிந்தனையில் இருப்பாங்க. இன்றைக்கி இதை கேட்டிருக்கோம், இல்லை இந்த ஆயத்தை பார்த்துருக்கோம், இதில் எப்படியா நம்ம வாழணும், அப்போ எது தடுக்கப்பட்டிருக்கோ அந்த தவறை செய்யாமல் வாழணும் அப்படிங்கிற அவங்க சிந்தனையில் இருப்பாங்க. ஆனால் மற்றவங்க என்ன செய்வாங்க, அப்படிலாம் வாழ முடியுமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அப்போ அவங்க என்னடா அல்லாஹ்வுடைய நல் உபதேசங்களை பரியாசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்கு வருது. அப்போ அவங்களுக்கு இறைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, பரியாசமாக எடுத்துக்கொள்கிறான், அவனுக்கு இழிவு தரும் வேதனையும் உண்டு.